Namo Himalaya. The planetary position taking place on February 28, 2025. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு? January 25, 25th, 2025. ஸோ அன்றைக்கி யாரெல்லாம் வந்தாங்க? அது யாரோ வந்தாங்க போனாங்க, எனக்கு என்ன வந்தது? தயவு செஞ்சு இப்படி யோசிக்காதீங்க. இந்த பிளானட்ஸ் எல்லாமே உங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும். இது ஒன்றே அஸ்ட்ராலஜி சேனல் கிடையாது. பட் இது என்ன சொல்ல வராங்க? இது நார்மலாக ஒரு ஒரு பிளானட் ஒன்று கன்ஜெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் அது இண்டிவிஜுவல் லைஃப் வந்து பாதிக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி பிளானட்ரி பரேட் இந்த மாதிரியெல்லாம் இல்லை இதுக்கு முன்னாடி. இது இது எதுக்கு வருதுன்னா வெளியிலேருந்து காஸ்மோஸ்லேருந்து, அதாவது அவுட் சைட் ஆஃப் த பிளானட் புது எனர்ஜி உள்ளே வருது. இது ஏதோ சைஃபை மூவி கிடையாது, இட்ஸ் ட்ரூ. இதை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பூமியில் மாறும். ஆல்ரெடி ஒரு சின்ன கிளிம்ஸ் சொல்லணும்னா, யாருமே பொய் சொல்ல முடியாது. யாராவது ஏதாவது பொய் சொல்லி நம்மளை வந்து அதாவது இந்த க்ரௌடை ஏமாத்துறது அப்படின்றது ஒரு ஒரு பொழப்பை வச்சு சுற்றிட்டு இருக்கலாம். க்ரௌட்னா ஒன்று எல்லாம் அப்படின்றத நான் சொல்ல வரல, அப்படி எடுத்துக்கினாலும் எடுத்துக்கோங்க. ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்தீங்கனாலும் சரி, டீமுக்குள்ளனாலும் சரி, காலேஜ்குள்ளனாலும் சரி, ஸ்கூல் உள்ளனாலும் சரி, எனிவேர் இனியெல்லாம் யாரும் வந்து உங்களை வந்து ஏமாற்ற முடியாது. இஃப் தே ட்ரை டு புட் அப் சம்திங், அது ரொம்ப கேவலமாக ஓப்பனாக வந்து தெரிஞ்சிரும். இதுதான் நம்ம சொல்கிறோம். இனிமேல் வந்து உண்மை மட்டும்தான் வரும். பொய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ளோஷர்ஸில் நிறைய மறைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கிட்டலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உண்மைகள் எல்லாரை பற்றியுமே வரும். நம்ம இதெல்லாம் உண்மை நினச்சிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் தான் அந்த பிளானட்டரி பொசிஷன். சரி, ஏன் இது மாதிரிலாம் கொண்டு வராங்கன்னா, நம்ம யாருன்றதை மறந்துட்டோம். வி forgot who really we are. That's the problem today. இந்த 3D ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ்குள்ளேயே சுற்றிக்கிட்டு காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், அகெயின் 9 to 5 ஜாப், ஃபுல்லாக எக்ஸாஸ்டட், அஃப்கோர்ஸ் வி ஏர்ன், அதுக்கப்புறம் மறுபடியும் வரோம், தூங்குகிறோம், அவ்வளோதான். இதில் எங்கே நீங்கள் யார், எதுக்கு ஓடுறீங்க? அந்த கேள்வியை நம்ம கேட்க மாட்டோம். இது வந்து நம்ம டிசைன், நம்ம பேட்டர்ன். நம்ம முன்னோர்கள் இதே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, நானும் இதே தான் செய்வேன். நாளைக்கு வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் நான் இதே தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இது எல்லாமே ஒரு பொய் அப்படின்றத சொல்கிறதுக்காக மட்டுமே புது எனர்ஜி, அதுதான் வந்து ஒரிஜினல் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு எனர்ஜி. நியூ கான்ஷியஸ்னஸ் இஸ் என்டரிங் இன்டு த பிளானட். இது எல்லாத்தையுமே இந்த கோடிங், இந்த ப்ரோக்ராமிங் ஆஃப் த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றிடுவாங்க. அண்ட் இட் இஸ் சேஞ்சிங், ஃபார் ஷுர் இட் இஸ் சேஞ்சிங். இந்த மாதிரி இந்த சண்டை போட்டுட்டு இருக்கிறது, யாருக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், இதெல்லாம். ஸோ January 25 நம்ம யார் யாரை பார்த்தோம் அப்படின்னா, வீனஸ், மார்ஸ், நெப்டியூன், யுரேனஸ், ஜூபிட்டர், சாட்டன். நம்ம அப்பயே சொன்னோம் ஃபெப்ரவரி லாஸ்ட்டில் வந்து மெர்க்குரி வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் February 28 மெர்க்குரி உள்ளே வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அந்த பிளானட்ரி பரேட். பட் இதெல்லாம் பற்றி நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. சீரியஸாக நீங்கள் இப்படி கேள்விப்படுறீங்களா? நான் சொல்கிறது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றி கண்டிப்பாக பேச மாட்டார்கள். எப்பயுமே ஒரு ட்ரெண்டிங்கில் எதையாவது ஒன்று வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி 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 ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே தெரியுது. நீங்கள் அதை இஃப் யூ சி வாட் தேர் டூவிங்னா அதை அப்படியே ஓப்பனாக தெரியுது. இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸோட கபால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை கபால் தான் சொல்ல முடியும். இதை விட எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தெரியல. அது முடிஞ்சு போச்சு, அது முன்னாடி முடிஞ்சு போச்சு, அது ஒரு விஷயம். அகென் இவங்க நடத்தக்கூடிய இந்த ட்ராமாக்கள் இப்படித்தான் இது போகணும். 2025 இருக்கட்டும், இல்லை ஃபர்தர் இன்னும் தேர் பிளேயிங், இது இப்படி தான் இந்த ட்ராக்ல கொண்டு போகலாம். பட் நோ 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 அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. தேர் இஸ் அ ரிப்பிள் எஃபெக்ட் கோயிங் ஆன் திஸ் பிளானட். நம்ம சொன்ன மாதிரி பிளானட் மதர் எர்த் வந்து ஏதோ சும்மா கிடையாது. நம்ம குடஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக இட் டசன்ட் மீன் தட் அவங்க லைஃப் இல்லை, அவங்களுக்கு உயிர் இல்லை, கான்ஷியஸ்னஸ்லாம் இல்லைன்றது கிடையாது. ஷீ இஸ் கெட்டிங் அப்கிரேடட் எவ்ரி சிங்கிள் செகண்ட்.
ஸோ வாட் அபவுட் யூ? இதுதான் நான் வைக்கக்கூடிய அன்னைக்கும் நான் இதுதான் நான் சொல்கிறேன். திருப்பி உங்களோட அலைன்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் ஃபார் திஸ் நியூ கான்ஷியஸ்னஸ் டு கம் இன். அது நீங்கள் அலைன்மெண்ட்டில் இல்லை, போதுமானவங்களோட கான்ஷியஸ்னஸ் வி ஹவ் ரைஸ்ட் ஆல்ரெடி. அப்போது இந்த எனர்ஜி வரும்போது அந்த மாதிரி ஆட்களுக்கு உள்ள, நான் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்கிறேன், ரொம்ப உள்ளே போயெல்லாம் சொன்னோம்னா ஒன்றுமே புரியாது. நான் ஈஸியாக சொல்கிறேன்னா, அலைன்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே ஓடாது. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிற இந்த டியூன்லேயே இருப்பீங்க. தே வில் ட்ரை டு டிரான்சென்ட் யூ. இதை நம்ம வந்து சொல்கிறோம், யாராவது நம்ம முன்னாடி போகணும்னு நினச்சா தே வில் ட்ரை டு புல் யூ பேக். அந்த மாதிரி தான் அசென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு டிசெண்ட் ஆகிறதுக்கு மறுபடியும் இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி உங்களை முன்னாடி போக விட மாட்டாங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங். இது உண்மை. இது ஒன்றும் கதையெல்லாம் இல்லை, இதுதான் உண்மை. நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகிற நபர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா they don't want these people to get ascended. If everybody ascends, அப்போ யாருங்க இருக்குது? அதுக்காக தான் சொல்கிறது, எப்பயுமே உங்கள் அலைன்மெண்ட்டை பார்த்து வச்சுக்கணும். இதுக்கு மேலேயும் சொல்லணும்னா, இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தது இந்த ஒரு தருணத்துக்கு தான். இந்த ஒரு தருணம்னா இந்த தருணத்துக்கு நியூ கான்ஷியஸ்னஸ் உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய தருணங்கள் வரும், நான் இல்லைன்னு சொல்லனா. ஸோ திஸ் இஸ் த டிப்பிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்காக நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், பல ஜென்மம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, தவம் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாருமே இந்த பாயிண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணது. அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ப்ரீ ப்ரோக்ராம்ட். பட் இருந்தாலும் இந்த டைமில் நம்மளாம் உயிரோடு இருக்கோம் அப்படின்னா we are all gifted. எதுக்கு கிஃப்டட்? வேடிக்கை பார்க்குறதுக்கே கிஃப்டட் கிடையாது. டூ சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப். இப்போ பார்த்தாலும் 9 to 5 ஜாப், ஃபேமிலி, இப்படியே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வலிக்கும். ஆல்ரெடியே செத்து போனதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் பல பேருக்கு வலிக்குது. நம்ம வந்து அதெல்லாம் வந்து பார்க்கல அப்படின்றதுக்காக அதெல்லாம் பொய் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லைனாலும் உங்களோட அலைன்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் திஸ் ஜேர்னி வென் யூ ட்ராவல் வித் த பிளானட்டரி பரேட் February 28. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சிவராத்திரி 26, ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் தான் 27. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்டரி பொசிஷன். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்றது உங்களுக்கே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று ப்ரோக்ராம் படி அழகாக அடுத்தடுத்த எனர்ஜி உள்ளே வருதுன்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இல்லையா? கொஞ்சம் ஃபாஸ்டிங் பண்ணுங்கள். ரொம்ப முடியலன்னா ஒரு வேளை சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு நாளையாவது கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு அன்னைக்கெலாம் அந்த பொசிஷன் அந்த பிளானட்டரி வந்து இறங்கும் போது கொஞ்சம் வயிறு கொஞ்சம் காலியாக வைங்க. எண்ணங்களை வந்து கரெக்டான எண்ணங்கள் ஓடுதா அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் ஷட் ஆஃப் பண்ணுங்கள் மைண்டை. இல்லை அன்னைக்கும் நான் போய் இந்த 3Dலேயே உட்கார்றேன் அப்படின்னு சொன்னால் உதவாது. கண்டிப்பாக சொல்லுங்க கூட ஹெல்ப் யூ எனிதிங். இது வந்து நம்ம நிறையா அபண்டன்ஸ் வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் பணம் காசு இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. யூ கேன் டூ எனிதிங். இது எல்லாமே சேர்த்து தானே. இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒன்று நம்ம சொல்லியிருப்போம், நம்ம வந்து தெரியும்ல, ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு 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 ப்ராஸ்பரிட்டி உண்டு. ஸோ எவ்ரிதிங் எல்லாருமே வந்து நம்மளை சேர்ந்து அசைன்ட் பண்ணுறதுக்கு தான் வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் அகேன் March 29 உங்களுக்கு தெரியும். ஸோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இது எல்லாமே ஒன்று ஒன்று அடுத்தடுத்த சீக்வென்ஸில் வரும். இதுதான் சொல்கிறது, வி ஆர் இன் த எண்ட் டைம்ஸ். ரொம்ப எண்ட் டைம்ஸ். ரொம்ப முன்னாடியிலருந்தே இந்த பூமியில் நிறைய பேர் பண்ணுறாங்க. பூமியும் தன்னை அப்கிரேட் பண்ணி போல் ஷிஃப்ட் நடந்து எவ்வளவோ நடந்துட்டுருக்கு. ஆனால் அது எதுவுமே நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. இட் வில் பி ஒரு 30 செகண்ட்ஸ் நியூஸாக இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லாத நியூஸை தான் அவன் டெலிகாஸ்ட் பண்ணுவான். அது எதுக்குன்னு தான் தெரியலை. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ். இந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது இட்ஸ் ஓகே. எப்போ வந்து ஓகேனா அது உங்களை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் ஓகே. ஆனால் people get immersed in negativity. அது உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமெண்ட்னு அப்படி ஜாயிண்ட்டாக கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. இங்கே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் போடுங்க, அதுக்கு எவ்வளோ ஜாயிண்ட்டாக செயின் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ தட்ஸ் அ பவர் ஆஃப் நெகட்டிவிட்டி. இந்த டைமில் வந்து யாரு கூடயும் ஆர்குமெண்ட்டில் போகாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை ஸ்பெண்டிங் வித் நேச்சர். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா நேச்சர் தான். ஸோ உங்களுக்கு உண்மையாகவே வந்து
ட்ரை ஸ்பெண்டிங் அலோன். இல்லை எங்கேயாவது ட்ரிப் போக முடியும்னா போங்க, இல்லை எனக்கு வேலை இருக்குது, ஃபேமிலி கொஞ்சம் பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஓகே, அதை சீக்கிரமாக கொஞ்சம் எந்திரிச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ட்ரை ஸ்பெண்டிங் யோர் டைம். திஸ் இஸ் த டைம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் அந்த டைம். இந்த நீங்கள் வந்து இந்த தேர்ட் டிமென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கிறனால, இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறனால இதைத்தான் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அது கிடையவே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். ஆஃப்டர் 80-90 இயர்ஸ் எல்லாம் நீங்கள் யார்? யூ வில் எக்ஸிட் த ஃபிசிக்கல் ஃபார்ம். அப்போ நீங்கள் யாருங்க? ஸோ இந்த டைம் பீரியடுக்காக இவ்வளோ போட்டு இது பண்ணாதீங்க. அண்ட் இட் இஸ் நாட் நெசசரி. அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் ஆகுது, உங்களுக்கு ஃபுல்லாக இருக்க முடியலைனாலும் பரவாயில்ல. இந்த சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த பிளானட்ரி பொசிஷன் February 28 அவங்க இருக்கட்டும், இந்த 2 நாளாவது உங்களுக்கான டைமை யூஸ் பண்ணுங்க. டு நாட் கெட் இம்மர்ஸ்ட் இன் த 3D ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ். இல்லை அப்படின்னா பீப்புள் வில் ஸ்டார்ட் அசெண்டிங். அப்போ மீதி இருக்க பேர் அந்த குரூப்பில் போகக்கூடாது அப்படின்றது தான் அந்த லைட்டோட ஆசையும் கூட. லைட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி நீட்ஸ் டு அசென்ட். பட் இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை தடுக்க முடியாது. பிளானட்ஸு அந்த பொசிஷன் எல்லாம் நம்ம தடுக்க முடியாது. பிகாஸ் அது லைட் வந்து இன்டர்வென் ஆகுது. டிவைன் ஃபோர்ஸ் இன்டர்வென் ஆகும்போது இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வாட் தே ட்ரை டு டூ இஸ் டு புல் யூ டவுன். ஹவு டு புல் யூ டவுன்? அஃப்கோர்ஸ் யுவர் என்விரான்மெண்ட், உங்களோட சுற்றி இருக்க மக்கள், உங்களோட எண்ண அலைகள், இதெல்லாமே. இந்த மாதிரி டைம்ஸில் சிட் அண்ட் மெடிடேட். இஃப் பாசிபிள் டூ ஆசனாஸ். இல்லைங்க எனக்கு அது எதுவுமே தெரில அப்படின்னா சின்முத்ராவை வச்சுட்டு பேசாமல் உட்காருங்க, இல்லை பிராப்தி முத்ரா வச்சுட்டு உட்காருங்க. ட்ரை ஸ்பெண்டிங் யுவர் டைம் அலோன். அப்போ தான் உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆக முடியும். யூ வில் ரீகெயின் யுவர் பவர். கண்டிப்பாக இது ஒரு மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். ஜாதகம் இப்படியெல்லாம் கிடையாது. இது அதையும் தாண்டி வேறு ஏதோ ஒன்று சொல்ல வருது. நியூ கான்ஷியஸ்னஸ் இஸ் என்டரிங் இன் டு த பிளானட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒர்க் அலாங் வித் த எனர்ஜிஸ். எப்பயுமே நீங்கள் ஆப்போசிட்டாக போகக்கூடாது. நீங்கள் ஆப்போசிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரியே தெரியும். ஸோ எனர்ஜி வருதுன்னா அதுக்கு எப்படி நம்ம அசெண்ட் ஆகணுமோ அதை யோசிக்கணும். தான தர்மங்கள் எதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை எதுவுமே பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு உங்களுக்கு உள்ள அலைன்மெண்ட் இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். So coming back 2025, as we said, it's going to be a very wild ride அப்படின்னு தான் சொல்லணும். Number 1 is the meditation, number 2 is the compassion, number 3 is the power of now, number 4 is the power of surrender, and number 5 is the power of gratitude. இந்த 5 பாயிண்ட்ஸை எவ்வளோ களவு உங்களால் யூஸ் பண்ண முடியுதோ இட்ஸ் த பெஸ்ட் வெர்ஷன். இங்கே நம்ம அன்கண்டிஷனல் லவ் கற்றுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பயணமும் பண்ணுறது. ஆனால் அதை தவிர எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்குவோம். அது எதுக்குமே யூஸ் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் மாதிரி தான். ஒரு மூவி போய் வாட்ச் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அதான் அங்கேயே நான் வந்து காசு கொடுத்தேன்னு சொல்லி சீட்டில் உட்கார முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதான் பண்ணிகிட்ருக்கோம். சேரோடு சேர்த்து இது நான் கொடுத்ததுன்னு சொல்லி நினைக்கிறீங்க. இது எதுவுமே உங்களோடது கிடையாது. உங்களோட ஃபிசிக்கல் ஃபார்மே உங்களோடது கிடையாது. உங்கள் சோல் உங்களோட அதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே அவரோடதுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது என் ஃபேமிலி இது இதுன்னு சொல்லி இந்த மாதிரி உங்கள் அலைன்மெண்ட்டை பிரிச்சுக்காதீங்க. இது என்னோடது அப்படின்னு லைட்டாக உங்கள் மைண்டுக்கு நீங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் ரியாலிட்டி அப்படி திடீர்னு மாற்றி விடும். பி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். இந்த டைம்லையாவது ப்ரெசென்ட்டில் இருங்க. இந்த மாதிரி டைம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். முன்னாடி போங்க, தயவு செஞ்சு அசெண்டிங்கில் போங்க. வேறு எந்த வேலையும் பிரயோஜனம் இல்லை. நமோ ஹிமாலயா.